Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கிற F1 to F12 ஷார்ட்கட் கீஸோட யூசேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, function key 1. So F1 shortcut key யூஸ் பண்ணி எக்ஸலோட ஹெல்ப் சப்போர்ட்டை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கண்டிப்பாக இதுக்கு டேட்டா கனெக்ஷன் இருக்கணும் அண்ட் நமக்கு எதை பேஸ் பண்ணி ஹெல்ப் வேணுமோ அதை நம்ம சர்ச் பாரில் தாராளமாக டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு VLOOKUP அப்படின்னா ஜஸ்ட் VLOOKUP. ஸோ எது வேணுமோ நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது ஃபங்க்ஷன் கீ 2. ஸோ நம்ம ஏற்கனவே டைப் பண்ணியிருக்கிற ஒரு செல்லில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் F2 கொடுத்து அந்த செல்லை எடிட்டிங் மோடுக்கு கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கீ 3. ஸோ F3 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற டிஃபைன்டு நேம்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் F3 ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் நேம் டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அதில் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற டிஃபைன் நேம்ஸை ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து அந்த நேம் ரேஞ்சை நம்ம என்ன பண்ண முடியும்னா பேஸ்ட் பண்ண முடியும். இல்லை ப்ரோ, நான் F3 கொடுத்தேன், எனக்கு எந்த டயலாக் பாக்ஸும் வரல, F3 எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே நீங்கள் ஒரு டிஃபைன்டு நேம் ரேஞ்சை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு F3 ஷார்ட்கட் வேலை செய்யும், இல்லைனா வேலை செய்யாது. அதுக்காக ஒரு டிஃபைன் நேம் க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஃபார்முலா டேப்குள்ளே போங்க, அங்கே உங்களுக்கு டிஃபைன் நேம் அப்படிங்கிற கமாண்ட் உண்டு. ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு நேமில் போயிட்டு இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மாடல் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ மாடல் அப்படிங்கிற நேமுக்கு நான் எந்த செல்லெல்லாம் ரெஃபர் பண்ணுறேன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை நான் என்ன பண்ணுறேன், ரெஃபர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் F3 கொடுக்கும்போது கவனித்து பார்த்தீங்களா, இப்போ மாடல் அப்படிங்கிற டிஃபைன்டு அந்த நேமும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கலாம். அண்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கரெக்டாக இந்த ரேஞ்சுக்கு நேரே தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஓகே, ஸோ இது எண்ட் ஆஃப் த ஷீட் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்காக சம்மந்தமே இல்லாத இடத்துல போயிட்டு நீங்கள் F3 கொடுத்து ஏதாவது ஒரு நேம் ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது எந்த விதமான வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது, ஜஸ்ட் எரர் தான் வரும். அண்ட் அடுத்தது ஃபங்க்ஷன் கீ 4. ஸோ F4 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ரெண்டு வேலையை நம்மளால் செய்ய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, F4 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி கடைசியாக நம்ம என்ன ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணமோ அந்த ஆக்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், ரிப்பீட் பண்ண வைக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த செல்லில் என்ன பண்ணுறேன், Ctrl B கொடுத்து போல்ட் அப்படிங்கிற ஆக்ஷனை இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது அதே ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F4 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணாலே போதும், சேம் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு செல்லுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த செல் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, D3 E3 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த செல் ரெஃபரன்ஸை ஒரு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், F4 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் F4 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் F4 கொடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு காலம்க்கா இல்லை ரோவுக்கா இல்லை காலம் ரோ செல்லுக்கு மொத்தமாக சேர்த்து நீங்கள் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், F4 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி அதை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை செல் ரெஃபரன்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா செல் ரெஃபரன்ஸ்க்கு ஏற்கனவே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். Alright, so function key 5 for go to. So go to ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஷீட்டில் எந்த ஏரியாவுக்கு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், ஒரு டிஃபைன் நேம் ரேஞ்சை கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ எனக்கு அந்த மாடல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா அப்போ நம்ம கரெக்டாக அந்த மாடல் ரேஞ்சுக்கு ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆர் ஈவன் ஒரு குறிப்பிட்ட செல்லுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு K15 செல்லுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் K15 ஜஸ்ட் ஓகே. ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக K15. அண்ட் ஈவன் நார்மலாக இந்த கோ டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் உண்டு. உதாரணத்துக்கு இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கிற ஒரு செல்ஸுக்கு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபார்முலான்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கிற அந்த செல்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது ஃபங்க்ஷன் கீ 6. ஸோ F6 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி எக்ஸல் இன்டர்ஃபேஸோட டேப்ஸுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு வாட்டி F6 கொடுக்கும் போது இப்போ நாம் எந்த டேப்பில் இருக்கோம்னா ஷீட்ஸ் இருக்கக்கூடிய டேப்பில் இருக்கோம். ஸோ இப்போது ஆரோ கீஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நேவிகேட் பண்ணலாம். அண்ட் அகெயின் F6 கொடுக்கும் போது இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா எக்ஸலோட ஸ்டேட்டஸ் பாரில் இருக்கும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணும்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் பாரோட நேவிகேஷனில் இருக்கிறோம். மறுபடியும் F6 கொடுக்கும் போது டேப்ஸுக்கான கீ டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஃபார்முலா டேபுக்கு போனோம் அப்படின்னா M அப்படிங்கிற கீ டிப்,
ஓகே, ஸோ இல்லை வந்து மேத் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அந்த ஃபங்க்ஷன்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல ஸோ ஜி ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கீ டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிளாக உண்டு. ஸோ எக்ஸல் இன்டர்ஃபேஸோட ஒவ்வொரு பேனுக்கு நடுவில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த F6 ஷார்ட்கட் கீயை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது ஃபங்க்ஷன் கீ 7. ஸோ F7 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஸ்பெல் செக்கை நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணலாம். ஸோ do you want to continue checking at the beginning of the sheet? எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நமக்கு பாப்அப் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போது கவனித்து பார்த்தீங்கன்னா எண்ட்லெஸில் ஒரு எஸ் மிஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் ஓகேனா நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். அவர் இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெல் செக்கை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு தாராளமாக F7 ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தது F8 யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் செலெக்ஷன் மோடை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஸ்டேட்டஸ் பாரை கவனித்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் செலெக்ஷன் மோட் ஆக்டிவில் இருக்கும். ஸோ இப்போது வெறும் ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த செலெக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட், ரைட்டு, பாட்டம், அப்னு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் அதுக்கப்புறம் காப்பி பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை வேறு எந்த ஃபார்மெட் அப்ளை பண்ணணுமோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த எக்ஸ்டெண்ட் செலெக்ஷனை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், ஆர் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் எஸ்கேப் கொடுத்தாலே போதும். அண்ட் அடுத்தது ஃபங்க்ஷன் கீ 9. ஸோ F9 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஹோல் ஒர்க் புக்கை நம்மளால் ரீஃப்ரெஷ் பண்ண முடியும். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் இருக்குது. ஸோ இந்த டைம் அவுடேட்டட் பிகாஸ் 6:40 ஆகுது, பட் இங்கே 6:39. ஸோ அப்போ இந்த ஹோல் ஒர்க் புக்கை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு F9 ஷார்ட்கட் கீயை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஒருவேளை உங்கள் கேல்குலேஷன் ஆப்ஷனை ஆட்டோமேட்டிக்லேருந்து நீங்கள் மேனுவலுக்கு உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் F9 ஷார்ட்கட் கீ நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ மேனுவலில் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம போய் எந்த வேல்யூவை மாற்றினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகாது, கேல்குலேட் ஆகாது. அப்போ ஹோல் ஒர்க் புக்கை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், F9 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். என் வார்த்தைகளை கவனிங்க, ஹோல் கரண்ட் ஷீட் கிடையாது, ஹோல் ஒர்க் புக். ஓகே, ஸோ நீங்கள் F9 கொடுத்தீங்கன்னா இங்கே மட்டும் கிடையாது, அண்ட் அந்த டைமும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து என்ன ஆயிருக்கும், ரீஃப்ரெஷ் ஆகிருக்கும். ஸோ ஹோல் ஒர்க் புக், ஒரு ஷீட்டு கிடையாது. ஓகே, ஸோ அடுத்தது F10 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி மெனு டேப்ஸோட கீ டிப்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் கீ டிப்ஸை யூஸ் பண்ணி மெனுஸ்க்கு நடுவில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பேஜ் லேஅவுட் டேபுக்கு போகணுமா, ஸோ P, ஓரியன்டேஷன் மாற்றணுமா, O. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏரோ கீஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், நேவிகேட் பண்ணலாம். ஸோ இப்படியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது ஃபங்க்ஷன் கீ 11 யூஸ் பண்ணி ஒரு குயிக் சார்ட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்கள் சார்ட்டுக்கு தேவையான டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போதைக்கு மாடல் கண்ட்ரோல் பிடிச்சி டோட்டல் அமௌண்ட் அண்ட் நெட் அமௌண்ட். ஸோ நான் எனக்கு தேவையான ஒரு 3 காலம்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் F11 கொடுத்ததுக்கப்புறம் நாம் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த 3 காலம்ஸை வச்சு ஒரு சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு க்ரியேட் ஆகும். அண்ட் அதை ஈஸியாக நம்ம பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஃபங்க்ஷன் கீ 12 யூஸ் பண்ணி ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கிற இந்த எக்ஸல் ஒர்க் புக்கை மறுபடியும் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கான சேவ் ஆஸ் விண்டோவை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். ஸோ இதுக்கப்புறம் வேறு ஃபைல் நேம், வேறு டைப்பில் ஆர் வேறு லொக்கேஷனில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஆல் ரைட், ஸோ எக்ஸலில் Ctrl A to Ctrl Z ஷார்ட்கட் கீஸோட யூசேஜை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா அந்த வீடியோ நீங்கள் மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.